இன்னைக்கு நம்ம வீட்டு ஈசி சமையல நம்ம பார்க்க போறது பானிபூரி. கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி எல்லாத்தையும் நைஸா அரைச்சு ஒரு பாத்திரத்துல வடிகட்டி 3 டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊத்தி 1 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சிடுங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து கரைச்சிட்டு கைப்பிடி அளவு பூந்தியையும் சேர்த்து வச்சிடுங்க. அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சுட்டு உப்பும் வரமிளகாய் தூளும் சேர்த்து கலந்து வச்சிடுங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் ரவை, 2 ஸ்பூன் மைதா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா சுடு தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஈர துணியில மூடி ஊற வச்சிடுங்க. சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி பரத்திட்டு நல்லா சூடான எண்ணெயில ஒவ்வொன்னா பொரிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க. அப்புறம் என்னங்க, பூரிக்குள்ள உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு புதினா மல்லி கலந்த தண்ணியை ஊத்தி சாப்பிட வேண்டியதுதான். இதுக்கு நான் இன்னைக்கு சன்பியூர் சன்ஃபிளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணேன். இந்தியாஸ் ஒன்லி பிசிக்கலி ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் வித் கவர்மெண்ட் பேட்டன்ட் டெக்னாலஜி. www.mysunpure.in அவங்க வெப்சைட்ல ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாங்க.